ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மினி விலாக் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து கூடுன்னு ஒன்று பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இது வந்து ஆர்கேபி தேட்டருக்கு ஏத்தாப்பில் தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. உள்ளே எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்து போனோம். யாரெல்லாம் வந்து கூடில் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் மட்டும் இல்லை, அறந்தாங்கியில் தான் வந்து இருக்குது. அறந்தாங்கியில் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து புதுக்கோட்டையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அறந்தாங்கியில் உள்ள கூடு நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது ஆனால் செம்மையாக இருந்துச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் வந்து அங்கே போல் கீழே தான் வந்து சாப்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வச்சுருந்தாங்க. அது அழகாக இருந்துச்சு, ஒயிட்டாக. அது மீதியாக நின்றுச்சு, அது எதுவும் பண்ணல, அது பாட்டுக்கு நின்றுச்சு அழகாக. அவர் உட்காந்துருந்தாங்க பக்கத்தில். அதனால் பயம் இல்லாமல் பாப்பா தொட்டுக்கிட்டு இருந்த ஆள் இருக்காங்களேன்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மீனா ஃபுட் கோர்ட்டுன்னு போட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க, கம்மிங் ஜோன்னு. ஸோ அதுவும் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம போய் பார்ப்போம். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து கிளி, புறா அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல. ஸோ அந்த பைக்காக நிற்கிதுல, அங்கே வந்து கூண்டு வச்சு கிளி, புறா என்னென்னமோ இருந்துச்சு. அதெல்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ளவர்ஸ்லாம். நான் கூட ஒரு ரியல் ஃப்ளவரோ அப்படின்னு நினச்சேன். கடைசி பார்த்தா பிளாஸ்டிக் எல்லாமே. ஆனால் அதை பார்க்க அப்படியே ரியல் மாதிரியே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, சூப்பராக. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையிலே ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சி. ஒரு குட் வைப்பு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கிட்ட வந்து ஸ்க்ரீன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, பாட்டு இதெல்லாம். இந்த கார் பார்த்திங்கன்னா நான் கூட சும்மா அழகு நிற்க வச்சுருக்காங்களோன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது கிட்ஸ் விளையாடுறதுக்காண்டி வச்சுருக்காங்களாம். 50 ரூபா வந்து நம்ம பே பண்ணிட்டு அதில் வந்து அவங்க ஒரு 15 நிமிஷமா 20 நிமிஷமா தெரியல, என்னமோ சம்திங் தான். அது வந்து கிட்ஸை உட்கார வச்சு அவங்க தான் ரிமோட் கார் மாதிரி தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, கார் தானாக போகும் அந்த மாதிரி. இந்த காரில் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாவும் போனாங்க. மட்டும் இல்லாமல் உள்ளே போனால் நிறையா கிட்ஸ் விளையாடுற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து சாப்பிட போகலாம், ப்ளே டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து சாப்பிடுவதுக்காண்டி எழுந்திரிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். ஸோ ஐ லவ் கூடுன்னு போட்டிருக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் இருந்துச்சு. அது ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே போயிட்டோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சு இந்த ரெஸ்டாரண்ட். உள்ள சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெனு கார்டு கொடுத்தாங்க. அதுலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா 2-3 ஐட்டம் ஆர்ட்ரு போட்டோம். என்னென்னா நான் பன்னீர் பட்டர் மசாலா, ஷவர்மா பாப்பா கேட்டாங்க. ஆனால் ஷவர்மா வந்து அங்கே இல்லை, அதனால அதுக்கு பதிலாக வேறு என்னமோ பேர் சொன்னாங்க, எனக்கு பேர் தெரியலை, மறந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து பாப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. ஷவர்மா எல்லாமே இருக்குது, அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க நிறைய ஐட்டம்னு. நம்ம வந்து லேட் நைட்லலாம் போனோம் அதனால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துருச்சு. எல்லாருக்கும் நான் பிரித்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதே மாதிரி நான் சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சாப்பிடவே. ஒரு சிக்கன்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம், நான் இதெல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதுவும் சூப்பராக அருமையாக இருந்துச்சு. எல்லா சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு இங்கே. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இங்கே வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து. சாப்பாடெலாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆர்கேபி தேட்டருக்கு ஏத்தாப்பில் தான் இருக்குது கூடு, சூப்பராக இருந்துச்சு. சுகன்யா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஏத்தாப்பில். எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த செட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி. நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், பாய்.